وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 29வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, அறிஞர்களின் அணிவரிசை என்கிற தொடரிலே இன்றைய தினம் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி என்கிற ஒரு பேரறிஞரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் நாம் பார்த்த அறிஞர்களெல்லாம் மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள். இவருடைய பேரிலேயே தஹ்லவி என்று இருப்பதை பார்த்திருப்பீர்கள். தஹ்லவின்னா தில்லிக்காரர் அப்படின்னு அர்த்தம். இவர் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு மகத்தான பேரறிஞர். இஸ்லாமிய கல்வி உலகத்துக்கு இந்தியா ஏராளமான கொடைகளை கொடுத்திருக்கிறது. எடுத்துக்காட்டான முன்மாதிரியான பல அறிஞர்களை கொடுத்திருக்கிறது. அந்த பட்டியல் ஒரு தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய பட்டியல். நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்த ஆலிம்கள் மக்காவிலும் மதீனாவிலும் பெரிய ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார். அங்கிருந்து மக்கள் கல்வியை தேடி சென்று வந்திருக்கிறார். அதே போல பல நூல்கள் இங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூல்கள் அரபு நாடுகளில் இன்றும் பாடமாக இருக்கிறது. அது எதற்கு அடையாளம்னா, இந்த தீன் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு சொந்தமானதல்ல. இந்த மார்க்கம் அகில உலகத்திற்கும் சொந்தமானது. அகில உலகத்திலும் உள்ள மக்கள் அவர்களுடைய ஈடுபாட்டு அளவுக்கும் அவர்களுடைய முயற்சியின் அளவுக்கும் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த தீனுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் அரபு அல்லாதவர்கள் ஏராளம். சிஹாஹு சித்தா என்று சொல்லுகிறோமே, மார்க்கத்தினுடைய ஆதாரபூர்வமான 6 நூட்கள். அந்த 6 நூட்களை தந்தவர்கள் எவரும் அரபிகள் அல்ல. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், துர்முதி, இப்னு மாஜா, நசாயி, இவர்கள் யாரும் அரபுகள் அல்ல. 4 மதுஹபுகளுடைய இமாம்களில் இமாம் அபூ ஹனீஃபா அரபு நாட்டை சார்ந்தவர் அல்ல. இமாம் அஹமது பின் ஹம்பல் அரபு நாட்டை சார்ந்தவர் அல்ல. இதுபோல இஸ்லாத்திற்காக அரசியல் ரீதியாக பெரிய அளவில் உழைத்த உலக முஸ்லிம்களால் என்றென்றைக்கும் கொண்டாடப்படக்கூடிய பெருந்தலைவர்கள்ல சலாஹுத்தீன் அய்யூபி, நூருத்தீன் ஜங்கி, இவர்கள் எல்லாம் அரபுகள் அல்ல. உமர் முக்தார்னு கேள்விப்படுறோமா இல்லையா? அவரும் அரபு பூர்வீகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனாலே இந்த மார்க்கம் எல்லா சமூக மக்களுக்குமானது. யார் யார் இந்த தீனில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டு உழைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த மார்க்கத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த வகையில நம்ம நாட்டில இருந்தும் நிறைய பேர் இந்த தீனுக்கு பங்காற்றி இருக்கிறார்கள். அவர்களில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒருவர் தான் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய பங்களிப்பு பத்தி இஸ்ஹாக் தஹ்லவிங்கிறவர் ஒரு செய்தி சொல்றாரு. இவருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. இன்ன ஷேக வலியுல்லா மிஸ்லுஹு கமசலி ஷஜரத்தின். ஷாஹ் வலியுல்லா எப்படின்னா, அவர் ஒரு மரத்தை போல. அந்த மரம் ஒரு வீட்டுல வேர் விட்டது. அதனுடைய கிளைகள் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது.
அப்படி சொன்னால் பொருத்தும் இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் அவரால் பயன்பெற்றிருக்கிறது, அந்த மரத்தின் ஒரு கிளையை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது என்று இஸ்ஹாக்கு தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். இது இவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானது. நமக்கு தெரியாது பெரும்பாலும் இவங்களை பத்தி. ஆனா இவங்களுடைய பங்களிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நெறி, இஸ்லாமிய கோட்பாடு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அந்த வகையில அவர் மிகவும் முக்கியமானவர். அவருடைய சிந்தனைகளும் வழிகாட்டுதல்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் பயன்படுகிறது. இதிலும் குறிப்பாக ஹதீஸ் துறையில இவர் ஒரு சிறந்த முஹத்திஸ். இவரை நாம வரையறுக்கிறதா இருந்தா இவர் ஹதீஸுகளை அறிஞர், தத்துவ அறிஞர், ஆன்மீகவாதி, எழுத்தாளர், இப்படி 4 வகைகள்ல இவரை நம்ம அடையாளப்படுத்தலாம். இன்னும் மேலும் பல சிறப்புகள் அவருக்கு இருக்கு. சுருக்கமா அடையாளப்படுத்துறதா இருந்தா இந்த 4 வகையில அடையாளப்படுத்தலாம். அதுல ஹதீஸுக்கலையில இவருடைய சிறப்பு என்னன்னா, இந்தியாவில் ஹதீஸுக்கலை அறிஞர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் ரசூலுல்லா வரைக்கும் ஒரு சனது இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் மதரசால ஓதி பட்டம் வாங்கிட்டு வர்றோமா இல்லையா? எங்களுக்கு சஹீஹுல் புகாரி ஓதி கொடுத்தாரல்ல உஸ்தாது, அவரு எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாரு. நான் இவருக்கு ஓதி கொடுத்தேன், இவருக்கு இதை ஓதுறதுக்கு பிறருக்கு இதை கத்துக் கொடுக்க நான் அனுமதி கொடுக்குறேன், இஜாசத்து கொடுக்குறேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பார். அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கும், அவர் யாற்றிருந்து கத்துக்கிட்டாரு, அவர் யாற்றிருந்து கத்துக்கிட்டாரு, அவர் யாற்றிருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு இமாம் புகாரி வரைக்கும் தொடர் இருக்கும். இப்ப நான் இமாம் புகாரி சொல்றாங்கன்னு ஒரு செய்தி சொல்லும் போது, இந்த செய்தி இமாம் புகாரியிடமிருந்து கற்ற, அவரிடமிருந்து கற்ற, அவரிடமிருந்து கற்ற, அவரிடமிருந்து கற்ற எங்க உஸ்தாது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த தொடர் யார் வரைக்கும் இருக்கும்? இதுக்கு சனதுன்னு பேரு. இமாம் புகாரிட்ட இருந்து சனது யார் வரைக்கும் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்கும். ஒரு ஹதீஸ நாம சொல்லும் போது அந்த ஹதீஸ வழி வழியாக யாம் யாரிடமிருந்து சொல்லுகிறோம் என்பதற்கான சனது இருக்கு. இந்த சனது இந்தியால பல இடத்துல இருந்தும் இருக்கு, பல வழியாகவும் சனது இருக்கு. டில்லியில இருந்த அறிஞர்கள் இருப்பாங்க, அது போல வேற நம்ம கேரளால இருந்த அறிஞர்கள் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் இருந்த அறிஞர்கள் இருப்பாங்க, பல பேரிடம் சனது இருக்கும். இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து சனதுகளும் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி இடத்திலே போய் முடியும். இந்தியாவில் யார் ஹதீஸ் சொல்லுகிறார்களோ அந்த ஹதீஸுகள் அத்தனையும் அந்த தொடர் யாரில் போய் முடியும்? ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி இடத்திலே போய் முடியும். ஜக்கரியா காந்தலவின்னு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார். முஅத்தாவுக்கு அவர் எழுதின விரிவுரை, அவுஜஸுல் மசாலிக் என்று அவர் எழுதின விரிவுரை உலக புகழ் பெற்ற விரிவுரை. இது அற்புதமான ஒரு விரிவுரை. அந்த விரிவுரையிலே அவர் சொல்லுவார், இன்னி கதப்து இலா ஜமீஇ மன் யஸ்தகிலு ஃபில் ஹிந்த் பில் ஹதீஸ் மின் முக்தலஃபை தவாயிஃபி. நான் இந்தியாவின் பல பகுதியிலும் இருக்கிற அறிஞர்களுக்கு யாரெல்லாம் ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த அறிஞர்களுக்கெல்லாம் நான் அவர்களுடைய சனதுகளை கேட்டு கடிதம் எழுதினேன். உங்களுடைய சனது என்ன, நீங்க யாரிடமிருந்து கற்ற அந்த பாரம்பரிய தொடர் என்னன்னு கேட்டு நான் கடிதம் எழுதினேன். அந்த எல்லாரும் எனக்கு கடிதம் அனுப்புனாங்க, சனதுகளை அனுப்புனாங்க. அனுப்பிய போது எனக்கு உறுதிப்பட்டது என்னன்னா, இந்தியாவில் எந்த ஒரு சனதும் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி இல்லாமல் இல்லை. எல்லா சனதின் முடிவிலும் யார் இருக்கா? ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒன்று அவரை எப்படி ஆக்கிவிட்டது? இமாமுல் ஹதீஸ் பின் ஹிந்த், இந்தியாவில் ஹதீஸின் இமாம் என்கிற பட்டத்திற்குரியவராக, பெருமைக்குரியவராக ஆக்கிவிட்டார். அவர் ஹதீஸ்ல மகத்தான ஒரு தலைவர். அதே போல மார்க்கத்தினுடைய உள்ளார்ந்த சட்ட விளக்கங்களை, கொள்கையினுடைய உள்ளார்ந்த செயல்களை, மார்க்கத்தினுடைய சட்டங்களின் உள்ளார்ந்த தத்துவங்களை விளக்கி சொன்ன மிகச்சிறந்த தத்துவவாதி. அவருடைய செய்திகளை படிக்கிறவங்க யாரும் ஆஹா என்ன அருமையான செய்தியை இவர் எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அவ்வளவு சிறந்த ஒரு தத்துவ அறிஞர்.
இது மட்டுமல்ல, சமூக முஸ்லிம்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் இவர் மிக முக்கிய பங்காற்றியவர். முஸ்லிம்களுடைய அரசியல் வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய சமூக வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய கலாச்சார வாழ்க்கை அனைத்திலும் இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த வகையில இவர் பெருமைக்குரியவராகிறார். இப்ப பெரிய அறிஞராக ஒருத்தர் இருக்கலாம், அவரால் சமூகம் என்ன பயன் பெற்றது என்பது முக்கியமானது. ஒரு ஆளு பெரிய அறிஞராக 4 ரூம்குள்ள இருந்துகிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், அவர் சிறந்தவராக இருப்பாரு. ஆனா அவரால் சமூகம் என்ன நன்மை பெற்றதுன்னு இருக்கா இல்லையா? அதனால ஒரு சிறந்த அறிவாளிக்கான அடையாளம் என்னன்னா, அவரால் சமூகம் நன்மை பெற வேண்டும். எந்த நன்மை பெற வேண்டும் என்றால், சமூகத்திற்கு என்ன தேவையோ அந்த நன்மை பெற வேண்டும். அவரால் முடிஞ்ச நன்மை அல்ல, சமுதாயத்துக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்ன நன்மை தேவையோ அந்த நன்மையை செய்யணும். அந்த வகையில் மிகச் சிறப்பாக பங்காற்றியவர் ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்றைய சமூகத்திற்கு என்ன தேவையோ அந்த வேலைகள் அத்தனையும் அவர் செய்தார். நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. இந்த வேலைகள் சமூகத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வு, மார்க்க விழிப்புணர்வு, சமூகத்தினுடைய கலாச்சார பற்று, இவை எல்லாவற்றையும் மக்களிடத்தில் தூண்டிவிடுகிற சக்தி ஆலிம்களுக்கு தான் இருக்கிறது. ஆலிம்களுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது. மக்களை இந்த எல்லா வகையிலும் சீரமைக்கிற சக்தி இருக்கு. அதனால அது மாதிரியான திறன் படைத்த ஆலிம்கள் வேண்டும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். அப்படி ஒரு ஆலிம் கிடைத்தார் என்றால் அவருக்கு பின்னால நம்ம போகணும். இது நம்மளுடைய கடமை. ஷா வலியுல்லா தஹ்லவி எந்த காலத்துல பிறந்தாருன்னா, இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலத்தில் பிறந்தார். முகலாயர்கள் எப்ப இருந்து இந்த நாட்டை கிட்டத்தட்ட 331 வருஷம் ஆட்சி செய்திருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல முகலாயர்களுடைய அரசுன்னு பார்த்தா 1500 1857 வரைக்கும் சொல்லுவாங்க. முதல் சிப்பாய் கழகம் நடைபெற்ற வரைக்கும் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் அதை நிலநிறுத்தினதுல ஷா வலியுல்லா தஹ்லவிக்கு ஒரு பங்கு இருக்கு. 1857. ஆனா பெரும் முகலாயர்களுடைய உண்மையான வலிமை, உண்மையான ஆதிக்கம் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1712 வரைக்கும் தான் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், 1857 சிப்பாய் கழகம் ஏற்பட்ட போது டில்லியில் ஜாஃபர் 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரிடமிருந்து அதிகாரத்தை பிரிட்டிஷ் கம்பெனியினர்கள் பறித்து கொண்ட போது முகலாய அரசு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சாதாரணமா வரலாறு சொல்லும். அப்படின்னா 1857 வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லும். ஆனால் யதார்த்தத்தில் முகலாயர்களுடைய வலிமையான அரசு அவ்வளவு காலம் இருக்கல. அவ்வளவு காலம் அதை இழுத்துட்டு வந்ததுல ஷா வலியுல்லா தஹ்லவிக்கு பங்கு இருக்கு. ஆனா அது எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னா, அவுரங்கசீப்புக்கு அடுத்த அவருடைய 2வது தலைமுறையோடு முகலாய பேரரசனுடைய வலிமை இழந்து போயிடுச்சு. அதாவது 1717 1712 இந்த 12ஓட முகலாய பேரரசனுடைய வலிமை முடிஞ்சு போயிருந்துச்சு. முகலாய பேரரசின் காலம் எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்லணும் உலகத்துக்கு. எந்த ஹிஸ்டரியை எடுத்து படிச்சாலும் சரி, அதுல சொல்லுவாங்க 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் முகலாய பேரரசால் உருவாக்கப்பட்ட அமைதி நிலவியது. இந்தியாவில் அதற்கு முன்னால் அரசுகள் இருந்துச்சு. இந்த அரசுகளுக்கு இடையில ஒரே சண்டை தான். இந்த அரசு அந்த அரசுன்னு அரசுகளுக்கு இடையில ஒரே சண்டையாத்தான் இருந்துச்சு. முகலாயர்கள் ஒரு பரந்தப்பட்ட அரசை கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்த போது முகலாயர்களின் அரசு 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. அந்த அமைதி இந்திய பொருளாதார விரிவாக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. அதாவது இந்தியா பொருளாதாரத்துல வளமாக இருப்பதற்கு அந்த அமைதி காரணமாக இருந்தது. அதனாலே உலகத்தில் முகலாய இந்தியாவானது
உற்பத்தி துறையில் உலகத்திலேயே முதல் இடத்தில் இருந்தது. இதை நம்ம சொல்லல, ஹிஸ்டரி சொல்லுது. முகல் எம்பரர் அப்படின்னு நீங்க விக்கிபீடியால தேடி பாருங்க, இந்த செய்தி இருக்கு. அது என்ன சொல்லுது? முகலாய இந்தியாவானது உற்பத்தி துறையில், ப்ரொடக்ஷன்ல உலகிலேயே முதலிடத்தில் இருந்தது. அதுக்கு அடுத்து சொல்லுது, 18ஆம் நூற்றாண்டு வரை உலக தொழில்துறை உற்பத்தியில் 25% இங்கிருந்துதான் போச்சு. உலகத்தினுடைய மொத்த உற்பத்தியில 25% இங்கிருந்துதான் போச்சு. 19 அதுல குறிப்பா ஜவுளித்துறையில நமக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகும் கூட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஜவுளித்துறையிலே முக்கிய ஒரு இடம் இருந்தது. அதற்கு காரணம் முகலாயர் காலத்தில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, முகலாய பேரரசின் வீழ்ச்சி. முகலாய பேரரசு 1712 அவுரங்கசீப்புக்கு பிறகு அது வீழ்ச்சி அடைந்தது. அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் அது உச்சத்தில் இருந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவரு காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஆட்சி செய்தார். மிக நீண்ட நிலப்பரப்பை 50 வருஷம் ஆட்சி செய்தார். அவருடைய காலத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் ஆக சிறந்த ஒரு நாடாக விளங்கியது அப்படிங்கிற செய்திகள்லாம் சொல்லியிருக்கோம். அவருக்கு அடுத்த 2 தலைமுறையில அந்த நாட்டை கட்டி காக்க முடியல. அதனால 1712 அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. வீழ்ச்சி அடைகிற இந்த காலகட்டத்தில் 712 வீழ்ச்சி அடைகிறாரா? இந்த காலகட்டத்துல அவுரங்கசீப் இறந்து போறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால ஷா வலியுல்லா தஹ்லவி பிறக்கிறார். அவுரங்கசீப் மூத்தாகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால பிறக்கிறார். அப்ப அவர் பிறந்த பிறகு அவுரங்கசீப் இறந்து போறாரு. அரசும் கொஞ்ச நாள்ல ஆட்டங்கண்டு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்கிற அளவுக்கு வலிமை படைத்தவர்களாக அவுரங்கசீப்புக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல இஸ்லாமிய இந்த இந்தியாவுக்கு எதிர்ப்பு வந்தது 2 பக்கத்துல இருந்து. ஒண்ணு மராட்டியர்கள்ல ஒரு காட்டுத்தனமான அரசு உருவாகி அவங்க இந்தியா முழுக்க அவங்க இந்தியாவிலையும் தஞ்சை வரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இவர்களால ஒரு பெரிய தொல்லை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. இன்னொன்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியர்கள். இந்த மராட்டியர்களும் கிழக்கிந்திய கம்பெனியர்களும் கைகோர்த்து கொண்டாங்க பல கட்டத்திலேயே. நம்ம தஞ்சை நகரத்தினுடைய வரலாறு படிக்கிற போதே தெரியும். தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக மராட்டியர்கள் கம்பெனியர்களோடு அவங்களுக்கு பல ஊர்களை தானமா கொடுத்து, இவங்க தங்களுடைய நிலத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு தானமா கொடுத்து அவங்கள இங்க சுகமா தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க மராட்டியர். இந்த மராட்டியர்களாலையும் கம்பெனியர்களாலும் கிழக்கிந்திய கம்பெனியினாலும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அவர்களுடைய பரந்துபட்ட அரசு நிலப்பரப்பு பெரிய தடுமாற்றத்தில் இருந்தது. இந்த நேரத்துலதான் இவரு பிறக்கிறார். 1703 இவரு பிறக்கிறார். எங்க பிறக்கிறாரு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முசஃபர் நகர் ஊர் இருக்கா இல்லையா, முசஃபர் நகர்ல இவர் பிறக்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா குத்துபுத்தீன்னு பேர் வச்சாங்க. குத்துபுத்தீன் அகமதுன்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. அவங்க தகப்பனாரு அவன் தகப்பனார் பேர் அப்துல் ரஹீம். அவர் மிகச்சிறந்த சட்ட வல்லுனர். அவர் தன் பேர்ல ஒரு மதரசா வச்சிருந்தார். மதரசா ரஹீமியான்னு ஒரு மதரசா வச்சிருந்தார். மிகச்சிறந்த சட்ட வல்லுனர் இருந்தார். அவருடைய கனவுல தில்லியில் இருந்த மிகச்சிறந்த இஸ்லாமிய ஆன்மீக அறிஞர் குத்துபுத்தீன் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு தில்லியில மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிஞர் இருந்தார். அவர் பேர்ல தான் குத்துப் மினார் இருக்கு. குத்துபுத்தீன் ஐபக்குங்கிற மன்னன் குதுப் மினாரை கெட்டினாரு. அதனால அதுக்கு குதுப் மினார்னு பேர் வரல. குத்துபுத்தீன் ஐபக்கும் அது மாதிரி மற்ற சில அரசர்களும் கெட்டினாலும் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஞாபகமாகத்தான் அதுக்கு குதுப் மினார்னு பேர் வச்சாங்க. அதனால அது ஒரு பெரிய இறைநேசருடைய நினைவாக சூட்டப்பட்ட பெயர் தான் குதுப் மினார். நம்மளும் இன்னைக்கெல்லாம் போனாலும்
ஒரு அமைதி, அலாதியான அமைதி கிடைக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். அங்க போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம போகலாம். அங்க போனா அலாதியான ஒரு அமைதி அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். அங்கே ஷம்சுத்தீன் இல்துத்மிஷினுடைய மக்பரா இருக்கு. மற்ற பல மக்பராக்களும் அங்க இருக்கு. அந்த குத்துபுத்தீன் காக்கி இவருடைய தந்தையினுடைய கனவில் வந்து, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பாரு. அந்த மகனுக்கு என் பேரை வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனாலே அதற்கு பிறகு இவர் உருவானார், கருவானார். அது பிறந்தபோது அவருக்கு அவருடைய ஷேக் சொன்னதன் அடிப்படையில மகனுக்கு வலியுல்லாஹ்வுடைய பேரையே வச்சார். குத்துபுத்தீன் அஹ்மது அப்படிங்கிற பேரையே வச்சாரு. 1703 அவர் பிறந்தார். இவங்களுடைய பாரம்பரியம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் சேரக்கூடிய பாரம்பரியம். இப்ப அடிப்படையில இவங்க அரபு நாட்டு பாரம்பரியத்தோடு தொடர்புடையவங்க. இவங்களுடைய தகப்பனாரு மிகச்சிறந்த சட்ட அறிஞர். இந்தியாவில் தொகுக்கப்பட்ட ஹனஃபி சட்ட நூலில் ஆகச்சிறந்த ஒரு சட்ட நூல் இருக்கிறது. ஃபதாவா ஆலம்கீரி அப்படின்னு ஒரு சட்ட நூல் இருக்கு. ஃபதாவா ஆலம்கீரி அல் ஃபதாவல் ஹிந்தியா, இந்திய ஃபத்துவாக்கள் அப்படின்னு சொல்லி உலக அளவுல புகழ் பெற்றது. ஹனஃபி சட்டத்துக்கு, ஹனஃபி மதுஹபினுடைய தீர்ப்புக்கு அதை பிரதானமாக எடுத்துக்கொள்வாங்க. அந்த ஃபத்தாவா ஆலம்கீரிய பல பேர் சேர்ந்து தொகுக்கிற வேலைய அவுரங்கசீப் செய்தார். ஆலம்கீர் அப்படிங்கிறது அவுரங்கசீப்பினுடைய ஒரு பட்டப்பேர். உலகை வென்றவர் அப்படிங்கிறது அவுரங்கசீப்பினுடைய ஒரு பட்டப்பேர். அவர் ஒரு சட்ட நூல் தொகுக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த அறிஞர்களை எல்லாம் திரட்டி அத்தியாவசியமாக மக்களுக்கு தெரிய வேண்டிய சட்டங்களுக்கு எல்லாம் தீர்வு எழுதினார். அந்த தீர்வை எழுதின அறிஞர்கள்ல நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த சதகத்துல்லா அப்பா, கீழக்கரையில இருக்கிற சதகத்துல்லா அப்பா அவங்களும் இருந்தாங்க. ஆண்களும் இருந்தார்கள், தலை சிறந்த பெண் அறிஞர்களும் இந்த ஃபத்வாக்கள் தொகுக்கிறதுல இருந்தார். இவரும் இருந்தார். யாரு? குதுபுத்தீன் அஹ்மதுனுடைய தந்தை அப்துர் ரஹீம் ரஹமத்துல்லா அலிஹி அவர்களும் அந்த ஃபதாவா ஆலம்கீரி தொகுப்பாளர்களில் ஒருவராக இருந்தார். இவருக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, அவருடைய சிறப்பை அறிந்து பாதுஷா அவுரங்கசீப்பு எங்க தர்பாருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதெல்லாம் நான் வர தேவையில்லைன்னு அவர் போகல. சட்டம் தொகுக்கிற பணிக்கு உதவியாக இருந்தாரு. மற்றபடி அரசாங்கத்திடமிருந்து எந்த நெருக்கத்தையும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், இந்த ஆட்சி முறைகள் மீது அவர்கள் தகப்பனாருக்கும் என்ன இருந்திருக்கு, ஒரு மாதிரி அவ்வளவு மனம் ஒப்பி ஒரு நிலைமை அவருக்கு இருக்கல. இத்தகைய ஆட்சி முறை, இந்த முகலாய ஆட்சி முறை என்பது ரொம்ப பட்டோபடமான ஒரு ஆட்சி முறை தானே. அந்த ஆட்சி முறை மீது அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்கல. அதனால அவுரங்கசீப் அப்படி இருக்கலன்னா கூட, அவுரங்கசீப் கூப்பிட்ட போதும் கூட நான் வர வேண்டிய தேவையில்லைன்னு போகாம இருந்துட்டாரு அவருடைய தகப்பனார். அப்ப அதை வச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க. அவருடைய மகனாக குதுபுத்தீன் அஹ்மது 1703வது வருஷம் அவர் பிறந்தாரு. பிறந்த பிறகு தந்தையிடமே கல்வி பயின்றார். அவருடைய தகப்பனாரே கல்வியாளராக மதரசா வச்சிருக்கிறதுனால தந்தையிட்டே கல்வி வென்றார். 7 வயசுல குரானை முடிச்சிட்டார். 7 வயசுல குரானை மனனம் செஞ்சு முடிச்சிட்டார். 5 வயசுல தொடங்கி 7 வயசுல முடிச்சிட்டாருன்னு வருது. அது கொஞ்ச நாள்லயே 10வது வயசுலயே முல்லா ஜாமின்னு சொல்லுவாங்க. அரபு சட்ட இலக்கண நூல், ஒரு சிறப்பான பெரிய அளவில் படிக்கப்படக்கூடிய ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூலை 10வது வயசுலயே படிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக மார்க்கத்தினுடைய நூல்கள் பலதையும் சீக்கிரமாக படிச்சு தேர்ந்தார். 17வது வயசுல அவங்க தகப்பனார் இறந்து போனார். இறந்து போன பிறகு இவர் அதே மதரசாவில பொறுப்பெடுத்துக்கிட்டார். மதரசாவில 12 வருஷங்கள் தொடர்ச்சியாக ஆசிரியராக அந்த மதரசாலேயே 12 வருஷம் இருந்தாரு. அப்பவும் நிறைய பாடங்களை அவர் படித்து கொண்டார். உஸ்தாதாகவும் இருந்தார், மாணவராகவும் படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவருடைய 30வது வயசு நெருக்கத்துல ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே உலகளாவிய அறிஞர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. ஹதீஸ் நூல்களை மிகச்சிறந்த அறிவாளிகளிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹதீஸ் படிச்சுட்டவங்க சனதுல ஒரு ஆளை குறைச்சிக்க முடியும்னா அதுக்காக எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் பயணம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதே போல இவர் அங்கு கிடைத்த பல அறிஞர்களிடத்திலிருந்தும் சஹீஹ் புகாரியிலிருந்து முஅத்தா வரைக்கும் எத்தனை ஹதீஸ் நூல்கள் படிச்சுக்க முடியுமோ அங்க அவர் படிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம்
அங்கேயே தங்கிடுறாரு. ஹஜ்ஜுக்கு போனவரு அங்கேயே தங்கிடு. அந்த காலத்துல ஆலிம்களுடைய ஒரு பழக்கம் அப்படி இருந்திருக்கு. கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போய் கிடைக்கிற ஒரு வாய்ப்புல போய் ஹஜ்ஜ முடிச்சுட்டு உடனே திரும்பிடுறது இல்ல. அங்க இருந்து எத்தனை பேர்த்த எவ்வளவு கல்வி கத்துக்க முடியுமோ அவ்வளவு கல்வி கத்துட்டு திரும்புற பழக்கம் இருந்திருக்கு. இவருக்கு அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. அங்கே ஷேக் அபு தாஹிர் பின் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞரிடத்துல முவத்தா நூலை படிக்கிறார். இப்படி பலரிடத்திலையும் பல ஹதீஸ் நூல்களையும் படிக்கிறாரு. ஹதீஸுகளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கான இஜாசா அப்படிங்கிற அனுமதியும் வாங்கிக்கிறார். நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்வதற்கான இஜாசா அனுமதியையும் வாங்கி கொள்கிறார். அங்கேயே இருக்கார். மதீனாவுக்கும் போறார். அங்கு இருக்கும்போது அவருடைய கனவிலே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி இந்தியாவுக்கு போங்க, அங்க நீங்க மார்க்க பணி செய்யுங்க என்கிற செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. ஷா வலியுல்லா தஹலவி அவங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிடலாம், நம்ம ஊருக்கே திரும்பி போகலான்னு வர்றாங்க. இங்க இருந்த நிலைமை எப்படின்னா, அரசியல் ரீதியாக அவுரங்கசீப்பிற்கு பிறகு இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் பெரிய தடுமாற்றத்திற்குள்ளாகி முஸ்லிம்கள் பல முனை தாக்குதலில் இருக்கிற நேரம். ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் மராட்டியர்களுடைய தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு தில்லியை மையமாக கொண்ட முஸ்லிம்களுடைய அரசு பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிற நேரத்துல இங்கு வரணும்ன்ற செய்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொல்றாங்க. அவர் இங்க வர்றார். சகோதரர்களே, இந்த உலகத்துல முஸ்லிம் உம்மத்துக்கு நடந்த எந்த ஒரு நல்ல செயலுக்கு பின்னாலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஒரு உதாரணம் இவரு அங்கேயே கல்வி கற்றுக்கொண்டு அங்கேயே இருந்துடலான்னு பல வருஷம் அங்க இருக்கலான்னு இருந்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்ச உடனே இங்க வந்தார். இங்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்தாரு. இங்க என்னன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்ல நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இல்லைன்னா எல்லா சீர்கேடுகளும் தானா வந்துடும். ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லைன்னா நம்ம ஒழுங்கா தொழுக முடியுமா? ஒழுங்கா மார்க்கம் கத்துக்க முடியுமா? ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் தொழுகலான்னு இருந்துச்சு ஒரு சூழ்நிலை. தொழுதா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்கன்னு இருந்துச்சு. இன்னைக்கு வடநாட்டுல இருக்கிற நிலைமை என்ன? வடநாட்டுல சொந்த இடத்துல கூட தொழுகிறது சர்ச்சையாகிட்டு வருது இல்லையா? அரசியல் சூழ்நிலைகள்ல தடுமாற்றம் ஏற்படும் போது மக்கள் சிதைவு அடைஞ்சிருவாங்கிறது யதார்த்தம். இப்படி சிதைவடையும் போது எல்லாம் சிதையும். கொள்கை சிதையும், இஸ்லாமிய வாழ்க்கை வழி சிதையும், கலாச்சாரம் சிதைவடை, எல்லாம் சேர்ந்து சிதைவடை. அதனால அரசியல் சீர்குலைவு அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு சமூகத்தினுடைய மரியாதை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கட்டத்தை ஷா வலியுல்லா தஹலவி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே அவங்க செய்த வேலைகள் என்னன்னா, இதை சீர்திருத்தத்துக்கு என்னெல்லாம் அரசியல் ரீதியாக எப்படி சமூகத்தை சீர்திருத்தணும் அந்த வேலையை செஞ்சு வெற்றி அடைஞ்சார். சமூக ரீதியாக என்னென்ன பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கு அதுல வெற்றி அடைஞ்சார். நீங்க ஒரு யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எகிப்துக்கு போறோம். எகிப்து முஸ்லிம் நாடு தானே. எவ்வளவு பெரிய அளவில் இஸ்லாம் நிலை பெற்றிருந்த நாடு அப்படித்தானே எகிப்து. அங்க பெரும் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கிறது. பகதாது எவ்வளவு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள். ஆனா எகிப்துல கைரோ, நீங்க அதே ஊருக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா கேபரா டான்ஸ் நடக்கிற நிறைய இடமும் இருக்கு. எங்கதான் இருக்கு? அதுலயும் குறிப்பா பெல்லி டான்ஸ்ன்னு சொல்றாங்களா இல்லையா, அது எங்க அதிகமா இருக்கு? காரணம் என்னன்னா, எகிப்த பிரெஞ்சு படைகள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நெப்போலியனுடைய படைகள் எகிப்தை ஆக்கிரமிச்சது. அப்படி ஆக்கிரமிச்சிருந்த காலகட்டத்துல பிரெஞ்சு கலாச்சாரம் அவங்களுக்குள்ள ஏராளமா ஊடுருவிச்சு. இன்னைக்கும் நம்ம அரபு நாடு முழுக்க இந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தை பார்க்கிறோம். நம்ம ஆச்சரியப்படுறோமா இல்லையா? அரபு பெண்கள் போடுற ட்ரெஸ், மேல பரதா போட்டு இருந்தாங்க, உள்ளுக்குள்ள அவங்க போடுற ட்ரெஸ்,
அவங்க பண்ணி கொள்கிற அலங்காரங்கள் இது எல்லாமே பிரெஞ்சு கலாச்சாரத்தை கொண்டது. அவங்க பயன்படுத்துற வாகனம் ஓட்டுற நடைமுறை நம்ம லெஃப்ட், அவங்க ரைட்டு. சுவிட்ச் போட்டா நமக்கு கீழே போட்டா தான் ஆனு, அவங்களுக்கு மேல போட்டா ஆனு. அது இப்படி பிரெஞ்சு கலாச்சாரம் அரபு நாடு முழுக்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்கள தீனியுடைய வழியை விட்டு ரொம்ப தூரம் மாத்தி கூட்டிட்டு போயிருக்கு. நம்ம நாட்டுல அப்படி ஒரு ஆபத்து நடக்கலங்க. தீன் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால தீன் அதனுடைய அசலான வடிவத்தில் அன்று வந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் அப்படியே இருக்கு. கொள்கை ரீதியான சிதைவு ஏற்படல, கலாச்சார ரீதியான சிதைவு ஏற்படல, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளுக்கு சிதைவு நம்ம நாட்டில் ஏற்படல. அப்படி அந்த விபத்து ஏற்படாமல் பாதுகாத்த பெருமை ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் அவருக்கு பின்னால் வந்த ஆலிம்களுக்கும் இருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகள் ஏற்படும் போது சமூகத்தில் பிரச்சனை ஏற்படுமா இல்லையா? இந்த காலகட்டத்துல அவங்க வர்றாங்க. முதல்ல அரசியல் ரீதியாக சமூகத்தை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. ஒரு பேரரசு, முகலாய அரசு பேருக்கு இருக்கு. முகலாய ஜகீர் அவுரங்கசீப்பினுடைய பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா வலிமை இல்லாம இருக்காங்க. மராட்டியர்களுடைய படையெடுப்புகளால பிரச்சனை ஏற்பட்டு அந்த சந்தர்ப்பத்தில் இவர் நல்ல மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய அவசியத்தை பத்தி கடிதம் எழுதினார். அந்த கடிதம் மிகப்பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே போல ஆப்கானிஸ்தானில் இருந்த மிகப்பெரிய அரசன் அஹமது ஷா அப்தாலின்னு ஒரு பேரரசர் இருந்தாரு ஆப்கானிஸ்தான்ல. அவருக்கும் ஒரு கடிதம் இருந்தார். அந்த கடிதத்துல ரொம்ப நயமாக இந்தியாவுக்குள் நீங்க ஆதரவு இந்தியாவில் இருக்கிற இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை, முஸ்லிம்களுடைய அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்னங்கிறத ரொம்ப திறம்பட ஒரு கடிதத்துல சொன்னாரு. இந்த கடிதத்தை இன்னைக்கு RSS காரன் அவங்க சார்ந்தவங்க அவங்களுடைய வலைத்தளங்கள்லையும் இதுலையும் போடுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் மிகப்பெரிய நுணுக்கமான ஜிஹாதை தூண்டிவிட்டவர் அப்படின்னு போடுவாங்க. அவருக்கு கடிதம் அஹமது ஷா அப்தாலிக்கு கடிதம். அஹமது ஷா அப்தாலி படையெடுத்து வந்தார். ஒரே ஒரு கடிதம் தான். யார் போட்டது? ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போட்ட ஒரு கடிதத்துல அவர் படையெடுத்து வந்தாரு. 3ஆம் பானிபட் யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. ஒரு பானிபட்ங்கிற இடத்துல யுத்தம் நடந்துச்சு. மராட்டியர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. முகலாய அரசு பாதுகாக்கப்பட்டது. தில்லியை மையமாக கொண்ட முஸ்லிம்களின் அரசு பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு யார் காரணமா இருந்தா? ஷா வலியுல்லா தஹ்லவி. அதனால ஷா வலியுல்லா தஹ்லவியை பத்தி மற்றவங்களும் ஆனா அவமரியாதையாக எழுத முடியாது. ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த அறிஞர். ஆனா அவரை ஒரு நுணுக்கமான அவருடைய ஜிஹாதிய நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி எழுதுகிற பழக்கம் அவர்களிடத்திலேயும் இருக்கு. இப்ப இந்தியாவில் டெல்லியை மையமாக கொண்ட இஸ்லாமிய அரசுக்கு, முகலாயர்களுடைய அரசுக்கு, அந்த அரசு எப்படிப்பட்ட அரசு அல்ல, இந்தியாவை சீரழித்த அரசு அல்ல. அதுக்கு தான் நான் சில உதாரணங்களை காமிச்சிட்டேன். உலகத்தில் முதன்மை இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்திய அரசு, அமைதியை நிலைநாட்டி பொருளாதார வளத்தை உருவாக்கி நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்கி உலகத்துக்கு முன்னுதாரணமாக கொண்டு நிறுத்தின அரசு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அறிஞர்கள் சொல்றது உண்டு, முகலாய அரசு வீழ்ந்த உடனே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட தொடங்கியது. இதை அறிஞர்கள் எழுதுவாங்க. அப்ப அது செஞ்ச முதல் திருத்தம் அரசியல் ரீதியான 3ஆம் பானிபட் யுத்தத்தில் அஹமது ஷா அப்தாலி மராட்டியர்களை தோற்கடித்து முஸ்லிம்களுடைய அரசை நிலைநாட்டினார். இது ஒண்ணு. அதனாலதான் அதுக்கு பின்னால் இருந்து 1712 அதுக்கப்புறம் 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷங்கள், 150 வருஷம் முகலாய பேரரசு இந்தியாவில் தாக்குப்பிடித்து நிற்பதற்கு ஷா வலியுல்லா தஹ்லவி காரணமாக இருந்தார். ஒண்ணு. சமூக சீர்திருத்தம். இவருடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசு வீழ்ச்சி அடைய தொடங்கிய போது முஸ்லிம்களிடத்திலே இஸ்லாமிய போதனை செய்பவர்கள் இருக்கல. அதனால என்னாச்சுன்னா, முஸ்லிம்களும் மற்றவங்களை பார்த்து
பல கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இளம் பெண்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. கணவன் இறந்து போயிட்டாருன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. இது யார் பழக்கம்? மத்தவங்களுடைய பழக்கம். இதே போல பல விஷயத்திலேயும் பிற மக்களுடைய கலாச்சாரத்தை கடைபிடிக்க முஸ்லிம்கள் தொடங்கி இருந்த நேரம் அது. அதுல செய்த மாற்றம் அந்த முஸ்லிம்களுக்கு இடையில மிகப்பெரிய அளவுல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாரு. நாம இஸ்லாமிய சட்டத்தை தான் கடைபிடிக்கணும், இஸ்லாமிய நடைமுறைகளை தான் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பரப்பினார். 2வது, இந்த பிற சமூக கலப்பால முஸ்லிம்கள்ட்ட கல்யாணம்னா ரொம்ப ஆடம்பரமா செய்யறது, அதே போல மௌத்தானாவும் ரொம்ப ஆடம்பரமா நடந்துக்கிறது. இது பிற சமூக மக்களிடத்தில் இருந்த கலாச்சாரம் முஸ்லிம்களிடத்திலையும் பரவி இருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்து முஸ்லிம்களுக்கு இடையில இந்த கலாச்சார ரீதியாக சமூக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் எதிர்த்து போராடி சீர்திருத்தினார். அந்த சீர்திருத்தத்தை நாட்டின் மூலை முடுக்கெங்கும் செய்வதற்கேற்ற அறிஞர்களை உருவாக்கி கொடுத்தார். இவருடைய பெரிய திறமை என்னன்னா, அவர் ஒருத்தர் மட்டும் இருந்தாருன்னு அல்ல, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய படை இந்தியாவுக்குள்ளே ஆன்மீக படை உருவாச்சு. தீனின் ஆணிவேரை முஸ்லிம் உம்மத்தில் பாதுகாக்கிற ஒரு படை அவருக்கு பின்னால் உருவாச்சு. அந்த வகையில ஒரு முக்கியமானவர். அதுக்கடுத்து முஸ்லிம்களுக்கு இடையிலேயே என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தேவையில்லாத விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹனஃபி ஷாஃபி, வடநாட்டு பொறுத்த வரைக்கும் அங்க ஹனஃபிகள் மட்டும் தானே இருக்காங்க. அதனால இந்த ஹனஃபி மதுஹபு அப்படின்னா அதை ரொம்ப தூக்கி பிடிச்சு அதுல ரொம்ப பிடிவாதம் காட்டுகிற ஒரு இயல்பு இருந்துச்சு. இது முஸ்லிம்களை பிளவுபடுத்தி கொண்டிருந்துச்சு. ஹனஃபி ஷாஃபி என்கிற பிளவுபடுத்திக்கிட்டு இருந்த போது அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி இந்த மதுஹபுகளுக்கு இடையில் இருக்கிற சட்ட கருத்து வேறுபாடுகள் எதனால் ஏற்பட்டது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த கருத்து வேறுபாடுகள் யதார்த்தமாக ஹதீஸ்ல இருந்து அந்த ஆய்வுகள்ல இருந்து ஏற்பட்டதுன்னு அந்த மூலங்களை விளக்கி, இந்த கருத்து வேறுபாடுகள் இப்படித்தாங்க ஏற்பட்டுச்சு, இதை நீங்க பெருசா இதை பிடிச்சுக்கிட்டு 2 பக்கமும் நீங்க பிரிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுபட்டு நாம செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவதில் வெற்றி அடைந்தார். அதுக்கப்புறம் நாடு முழுக்க ஹனஃபி ஷாஃபிங்கிற நடைமுறைகள்ல அதுவும் கருத்து வேறுபாடு தான். அந்த கருத்து வேறுபாடு தேவைப்பட்டா நாம் அதை எடுத்துக்கலாம். அதனாலே பல விஷயங்கள்ல அவர் அடிப்படையில் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, ஷா வலியுல்லா தஹ்லவி ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்தாலும் பல விஷயங்கள்ல ஷாஃபி மதுஹபின் படி ஃபத்வா கொடுத்தார். இந்த 2ஐயும் தத்பீக் அப்படின்னு 2ஐயும் இணைக்கிற வேலையை மிகச்சிறப்பாக செய்தார். இது முஸ்லிம் சமூகத்தில் உள் பிளவுகள் ஏற்படாமல் பாதுகாத்ததில் முக்கிய பங்கு வகிச்சது. இதுவும் அவருடைய முக்கியமான ஒரு வழி. அதுக்கு அடுத்து அவர் செய்த சமூக ரீதியாக மார்க்க ரீதியாக செய்த ஒரு பெரிய வேலை என்னன்னா, ஷியாக்களால் ஏற்படக்கூடிய குழப்பத்தை தடுத்து நிறுத்தினார். ஷியாக்களுடைய குழப்பம் முஸ்லிம் உம்மத்துக்குள்ளார நாசூக்கா நுழைஞ்சிரும். சகஜமா கண்டுபிடிக்க முடியாது. நாசூக்கா நுழைஞ்சிரும். அல்லாஹ், முஹம்மது, அலி, பாத்திமா, இந்த போஸ்டர் எல்லாம் முதல்ல நிறைய இருக்கும். இப்பதான் இல்ல, இப்ப சமீப காலங்கள்ல தான் இல்ல. நம்ம சின்ன பிள்ளையா இருப்பதெல்லாம் பார்த்திருப்போம். வீட்டுக்குள்ள போனா என்ன போஸ்டர் இருக்கும்? அல்லாஹ், முஹம்மது, அலி, பாத்திமா. இங்க இயல்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா விடப்பட்டிருப்பாங்க. இது ஷியா கருத்து. இந்த ஷியா கருத்து மக்களுக்கு தெரியுமா? மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க, இவங்களும் பாராட்டுக்குரியவங்க தானே, யதார்த்தமா இருந்துட்டு போகுதுன்னு இந்த சின்ன போஸ்டர் வழியாக இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வழியாகவும் அவங்களுடைய நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பா முஹர்ரம் 10ஆம் நாளில் இந்த ஷியாக்கள் கடைபிடிக்கிற பல நடவடிக்கைகள் சுன்னத் ஜமாத் மக்களுடைய நடைமுறையிலும் கலந்து வந்திருந்தது. இதை மிக கடுமையாக தடுத்து அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்சி தலைவர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதி, இத்தகைய நடைமுறைகள் தெருக்களில் நடக்கக்கூடாது, அதற்கு நீங்கள் எதிராக உத்தரவு போட வேணும் அப்படின்னு சொல்லி ஷியாக்களுடைய கருத்துக்கள் முஸ்லிம் சுன்னத் ஜமாத்தினுடைய மக்களுக்கு இடையிலே ஊடுருவாமல் தடுப்பதில் ஷா வலியுல்லா தஹ்லவி அவர்கள் மிக முக்கிய பங்காற்றினார். இது அவர் செய்த ஒரு பணி.
அதுக்கு அடுத்து ஆன்மீகத்துறையிலையும் அவருடைய பங்கு முக்கியமானது. இந்த தரீகா அப்படிங்கிற ஆன்மீகத்துறை இருக்கே, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒரு துறை தான். ஒரு ஒரு வழிகாட்டியை பின்பற்றி அல்லாஹுவை நெருங்குகிற ஒரு வழி அது தரீகாங்கிறது. ஆனா பல நேரங்கள்லயும் அது என்ன ஆயிடுதுன்னா தவறான வழியில போயிடுது. ஒரு தலைவரை தூக்கி பிடிக்கிறது, ஒரு குழு சேர்றது, தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிறது. நாங்க முஸ்லிம்கள் இருந்து ஒரு வித்தியாசமானவங்க அப்படின்னு காட்டி, ஒரு மேன்மையானவங்க அப்படின்னு காட்டுகிற குழு மனப்பான்மையோட செயல்பட்டு, சில நேரத்துல தீனு கூட எங்களுக்கு தேவையில்லை, ஷரியத்து கூட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க விக்ரு தஸ்பீ செய்தா போதும், அல்லாஹ்வுடைய நினைப்புல இருந்தா போதும் அப்படின்னு மக்களை வழி திருப்பிட்டு போற சில தரீகாக்களும் இருக்கு. இதை எச்சரிக்கை செய்து இதுல இத்தகைய தரீகாக்கள் தவறானவை, இந்த நடைமுறைக்கு எல்லை மீறி செல்கின்றன என்பதை விளக்கி இது குறித்தும் ஒரு தெளிவான கோட்பாட்டை சமூகத்துக்கு கொடுத்ததுல ஷா வலியுல்லா தஹ்லவி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இப்படி அவர் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, அதே போல பொருளாதார ரீதியாகவும் அவர்கிட்ட ஒரு ஒரு சோசலிச மனப்பான்மை இருந்துச்சு. அதாவது சோசலிச மனப்பான்மைனா கம்யூனிஸ்ட் சோசலிசம் அல்ல. சமூகத்தில் ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையில ஒரு சுமூக சூழ்நிலை நிலவினால்தான் ஒரு நல்ல சமூகம் உருவாக முடியும். ஏழைகள் ஒரு பக்கம் கொதிப்போட, பணக்காரர்கள் ஒரு பக்கம் ரொம்ப குதூகலமாகவும் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல சமூகம் ஏற்பட முடியாது. இவங்க 2 பேருக்கு இடையில நல்லிணக்கம் இருந்தா தான் ஒரு நல்ல சமூகம் ஏற்பட முடியும் என்ற கருத்தும் அவரிடத்தில் இருந்தது. அதையும் அவர் பரப்பினார். அப்ப அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, அதேபோல் பொருளாதார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக எல்லா துறையிலும் அவருடைய கருத்துக்கள் மிகச் சிறப்பானதாக இருந்தது. சமூகத்துக்கு வழிகாட்டி. அப்படி வழிகாட்டுறதுக்கு ஒரு பல நூல்கள் எழுதினார். அவர் எழுதின நூல்கள்ல முக்கியமான ஒரு நூலு ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்கிற ஒரு நூல். இன்ன வரைக்கும் படிக்கிறவங்களை ஆச்சரியப்படுத்துற நூல். யார் அதை கையில வச்சிருந்தாலும் பெருமிதமாகத்தான் கையில வச்சிருக்க முடியும். ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாங்கிற ஒரு நூல் மார்க்கத்தினுடைய அடிப்படை ரகசியங்கள், ஒரு மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளுடைய அடிப்படை தன்மைகளை விளக்கி, ஷரீஅத்துங்கிறது மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கிற தொழுகை, நோன்பு, வணக்கம் எல்லாம் இருக்க, இது எல்லாமே மனித நாகரிகத்தை வளர்ப்பதற்கானது, மனுஷ நாகரிக வளர்ப்பதற்கானதுங்கிற கோட்பாட்டை ரொம்ப அருமையா எல்லா இடத்திலையும் விளக்கியிருப்பார். அது ஒரு புதிய பார்வையாக உலகத்துக்கு இருந்துச்சு. அதனால இந்த ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா அப்படிங்கிற அவருடைய நூல் உலக அளவில் மிக பிரபலமானது. அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில், எகிப்தில் இருக்கிற அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் பல வருஷங்களாக அது பாடத்திட்டத்தில் இருந்தது. இப்பவும் நம்ம ஊர்ல பல இடங்கள்லயே அது பாட நூலாக இருக்கு. ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகா இன்னைக்கும் அது முஸ்லிம் உலகத்தாலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு நூல். பல விஷயங்கள் பேசியிருப்பார். வெறும் தொழுகை மட்டும் இல்ல, வீட்டு நிர்வாகம் பற்றி, அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி, பல விஷயங்களை பற்றியும் நம் மார்க்கத்தின் அடிப்படைகளை ஒட்டிய செய்திகளை, அவற்றுடைய நோக்கங்களை நமக்கு சொல்லியிருப்பார். அதனால அது ஒண்ணு முக்கியமானது. 2வது, பார்சி மொழியில குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு எழுதினார். முதல்ல பார்சி மொழியில மொழிபெயர்ப்பு எழுதினது ஷா வலியுல்லா தஹ்லவி தான். அந்த வகையிலும் அவர் முக்கியமானவர். அதே போல இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அல் இன்சாஃப் ஃபி அஸ்பாபில் இக்திலாஃப், மார்க்க அறிஞர்களுக்கு இடையில உண்டான கருத்து வேறுபாடுகள் இருக்கா இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகளை அணுகுகிற நீதமான வழிமுறை. ரொம்ப சிறப்பான ஒரு நூல் அது. மக்கள் எந்த விஷயத்தில் தர்க்கத்தில் இருந்தார்களோ அந்த தர்க்கத்திலிருந்து அவர்களை மடைமாற்றுகிற ஒரு அருமையான நூல். அதே போல அகுதுல் ஜெய்யிதி ஃபி அஹ்காமில் இஜ்திஹாதி வ தக்லீத், ஏன் நாம இமாம்களை பின்பற்றணும், எதனால பின்பற்றணும் அப்படின்னு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல். அதே போல இசாலத்துல் ஹஃபா அன் ஹிலாஃபத்தில் புலஃபா அப்படின்னு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, அது சம்பந்தமாக மக்கள் கொள்கிற சில ஷியாக்களால் ஏற்படுகிற சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்கிற நூல். இப்படி கிட்டத்தட்ட அவரு 49 நூல்களை எழுதியதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. 49 நூல்கள் எழுதினாங்க. அந்த நூல்கள் எல்லாமே சமூகத்துக்கு இன்ன வரைக்கும்
பயன்படக்கூடிய ஒரு நூல்களாக இருக்குது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 மனைவிமார்கள். முதல் மனைவியிலிருந்து 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. 2வது மனைவியிலிருந்து 2 பெண் குழந்தை, 4 ஆண் குழந்தை. இந்த 2வது மனைவியிலிருந்து அவருக்கு பிறந்த ஒரு மகன் அப்துல் அசீஸ் தெஹ்லவி. தாய் 8 அடி பாய்ந்தால், குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவரு தகப்பனாரை விட மிகப்பெரிய சேவைகளை செய்தார். ஆனா அதுக்கு இவரு தான் காரணமா இருக்கிறார். எல்லாம் ஷா வலியுல்லா தெஹ்லவி தான் காரணமாகிறார். மார்க்கத்திற்கு மகத்தான சேவை செய்து மக்களை எல்லா நிலையிலும் நெறிப்படுத்தியவர். அதனால்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அறிஞர்கள் சொன்னார்கள், அவர் ஒரு வீட்டில் பிறந்தார், அதன் கிளைகள் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களுடைய வீடுகள் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது என்று சொன்னது ஒரு பொருத்தமான ஒரு செய்தி. 1762வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் அவர் பழைய டெல்லியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல்ல சும்மா தொழுதுட்டு இருக்கும்போது மௌத்தானார். அவருடைய 59வது வயசுல மௌத்தானாரு. டெல்லி கேட் இருக்கு இல்லையா? டெல்லி கேட்டுக்கு பக்கத்துல ஒரு கபர்ஸ்தான் இருக்குது. அந்த கபர்ஸ்தான்ல அவருடைய தகப்பனார் அப்துல் ரஹீமுக்கு பக்கத்தில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இவருடைய சாதனைகளில் ஒன்றுதான், இவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் போய் மதரசாக்களை உருவாக்கினார். வேலூர்ல தில்லியில தேவ்பந்துன்னு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட இந்தியா முழுவதும் இருக்கிற மதரசாக்கள், அந்த மதரசாக்கள் தான் இந்த பகுதியில் இஸ்லாம் அடையாளம் மாறாமல் இருப்பதற்கு காரணம். இன்னைக்கும் அப்படித்தானுங்க. இன்னைக்கும் நமக்கு எல்லாம் வட்டி ஹராம்னு தெரியும். எது ஹலாலு எது ஹராமு அப்படின்னு யாருக்காவது தெரியாம இருக்குமா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு தெரியுது. அதை கடைபிடிக்கிற சமுதாயமாகவும் முஸ்லிம் சமுதாயம் இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்கு காரணம் அவருடைய தூண்டுதலால் உருவாக்கப்பட்ட மதரசாக்கள் நாடு முழுக்க பரவியது. அதன் காரணமாக நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நீண்ட நெடுங்காலம் இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு இவர் பங்காற்றினார். அப்படிங்கிறதுனால இவரை மகத்தான இஸ்லாமிய சீர்திருத்தவாதி என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அவரு கிட்டத்தட்ட 200 வருஷத்திற்கு முன்னால் 1700களில் அவர் வஃபாத் ஆகிவிட்டாலும் கூட இன்று வரைக்கும் அவருடைய பயன் சமுதாயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அறிஞர்கள் அப்படித்தான், காலம் கடந்தும் பயன்படக்கூடியவர். அவங்க தங்களுடைய சொந்த நலனை யோசிக்கிறவங்க அல்ல, தீனுடைய நலனை யோசிப்போம். அப்படி அவர்கள் பங்காற்றுகிற போது ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் இவங்க காலத்திலேயே மதிப்பு கிடைச்சு, சில பேருக்கு அவங்க காலத்துல அந்த மதிப்பு கிடைக்காம போச்சு. கிடைக்காவிட்டாலும் சமூகம் பின்னால அவர்களுடைய பிரயோஜனத்தை அறிந்து அவர்களை தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டியது. இஸ்லாம் என்பது அறிவார்த்தமான மக்களின் வழியே நடைபோடக்கூடிய ஒரு பாரம்பரியம். நம்ம அதைத்தான் பார்த்தோம். இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்துகிற அறிஞர்களுடைய ஒரு பெரிய அணிவரிசை யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. நான் ரொம்ப எப்பவும் ஆச்சரியமா சொல்றது, நம்மள மாதிரி இவ்வளவு நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நல்லவர்களை நம் வாழ்க்கையில மதித்து வாழவும், அவர்களை பின்பற்றி வாழவும், அவர்களுடைய கல்வியாலும் பணியாலும் பயனடைந்து கொள்ளவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானா. அவர்களுடைய பாதையிலே நாமும் மார்க்கத்தை சிறப்பாக தெரிந்து கொள்ளவும் கடைபிடிக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இன்னைக்கு 29ஆம் நாள் இரவு, இதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். நாம அதுக்கான அக்கறை கொஞ்சமாவது கொடுக்கணுமா இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சியில கொஞ்சமாவது எடுத்து, கொஞ்சமாவது நம்மால சிறப்பான நல்லமல்களை செய்து இந்த இரவை நாம இந்த இரவருடைய மரியாதையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ருடைய அனைத்து வகையான நன்மைகளையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ரமலான் மாசத்தை நமக்கு அல்லாஹ் சிறப்பானதாக கொடுத்தான். இதே போல இனியும் பல ரமலான்களை நிறைவாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானிலே அல்லாஹ் நம்மை சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. இந்த ரமலானிலே வெற்றி அடைந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த ரமலானை நமக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இதுபோல இன்னும் ஏராளமான ரமலான்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நாம் செய்த அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அந்த இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளத்தை இனிவரும் நாட்களில் நாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.